அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு முன்னால தேசிய அளவுல காங்கிரஸ் நேத்து நடத்தியிருக்கிற இந்த போராட்டம் பெரிய அளவுல கவனத்தை பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த 10 வருஷத்துக்கு மேலா ராகுல் மற்றும் சோனியாவுக்கு நெருக்கடியா இருக்கிற நேஷனல் ஹெரால்ட் வழக்கு இப்போ திரும்ப சூடு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே 600 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த போராட்டத்தை காங்கிரஸ் நடத்தியிருக்கு. நேஷனல் ஹெரால்ட் வழக்குன்றது என்ன? இதனால ராகுலுக்கும் சோனியா காந்திக்கும் என்ன சிக்கல்? நேஷனல் ஹெரால்ட் அப்படின்றது ஒரு இந்திய பத்திரிகை. 1937 ஜவஹர்லால் நேரு ஏஜேஎல் எனப்படக்கூடிய அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். அதுல சுதந்திர போராட்ட வீரர்கள் 5000 பேர் பங்குதாரர்களா இருந்தாங்க. இங்கிலீஷ்ல நேஷனல் ஹெரால்ட், உருதுல கௌமி ஆவாஸ், இந்தியில நவ் ஜீவன்ற பேர்லயும் இந்த பத்திரிகைகள் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஆங்கிலேய ஆட்சி காலத்துல சுதந்திர போர்க்குரலா இயங்கிட்டு இருந்த இந்த பத்திரிகை சுதந்திர இந்தியாவுல காங்கிரசுக்கு வெற்று புகழ் சேர்க்கிற பத்திரிகையா மாறிடுச்சு அப்படின்ற கருத்தும் முன்வைக்கப்படுது. 1937 இருந்து பத்திரிகைகளை வெளியிட்டு வந்த ஏஜேஎல் நிறுவனம் 2008 கடல்ல சிக்கிச்சு. இதனால ஏஜேஎல் நிறுவனத்துக்கு அப்போ ஆட்சியில இருந்த காங்கிரஸ் ரூபாய் 90.25 கோடி கடனை கொடுத்துச்சு. ஆனாலும் நேஷனல் ஹெரால்ட் கடன்ல இருந்து மீளல, காங்கிரசுக்கும் தர வேண்டிய தொகையும் தரல. இதனால நேஷனல் ஹெரால்ட் நிறுவனம் 2008 மூடப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 2011 யங் இந்தியா அப்படின்ற நிறுவனம் 50 லட்சத்துக்கு நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை வாங்குச்சு. 2010 தொடங்கப்பட்ட யங் இந்தியா நிறுவனத்தோட இயக்குநர்களா சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இருந்தாங்க. நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையோட 76% பங்குகள் ராகுல் மற்றும் சோனியா கிட்டையும், மீதமுள்ள 24% பங்குகள் காங்கிரஸ் தலைவர்களான மோதிலால் வோரா மற்றும் ஆஸ்கர் பெர்னாண்டஸ் கிட்டையும் இருக்கு. இந்த நேஷனல் ஹெரால்ட் பங்குகளும் அதை வாங்க தேர்ந்தெடுத்த முறைகளும் தான் காங்கிரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. 2008 நிறுத்தப்பட்ட பத்திரிகை 2016 திரும்பவும் வெளியாக ஆரம்பிச்சு. ஆனா 2012 பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை தொடர்பா டெல்லி விசாரணை நீதிமன்றத்துல சோனியா ராகுலுக்கு எதிராக வழக்கு போட்டார். அந்த வழக்குல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பல கோடி ரூபாய் மதிப்புடைய நிறுவனத்தை யங் இந்தியா 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்கு. அதோட ஏஜேஎல் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட 90.25 கோடி ரூபாய் காங்கிரஸோட நிதியிலிருந்து வழங்கப்பட்டதாகவும் சட்டப்படி அது தவறுன்னு சொல்லியிருக்காரு. அதோட பத்திரிகையை வாங்கறதுக்காக முந்தைய பங்குதாரர்கள் கிட்ட ராகுல் சோனியா ஒப்புதல் வாங்கலன்னு சொல்லியிருக்காரு. 2014 ஆகஸ்ட் 1 பண மோசடி வழக்கா அமலாக்கத்துறை இதை கையில் எடுத்துச்சு. அடுத்த 2 வருடங்கள்ல இந்த வழக்கு விசாரணையில நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகைக்கு சொந்தமான 64 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களையும் அமலாக்கத்துறை முடக்குச்சு. 2020 16 கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு கட்டிடமும் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பூபேந்திர சிங், மோதிலால் வோரா மீதான விசாரணையை விரிவுபடுத்த சொல்லி சுப்பிரமணிய சுவாமி மனு தாக்கல் செஞ்சார். இந்த மனுல 2021 டெல்லி விசாரணை நீதிமன்றம் ரத்து செய்ததால டெல்லி உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்தாரு சுப்பிரமணிய சுவாமி. இதுக்கப்புறம் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அமலாக்கத்துறையில ஆஜராக உத்தரவும் வந்துச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷம் கிடப்பில் இருந்த இந்த வழக்கு 2022 தொடக்கத்துல மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. அமலாக்கத்துறை விசாரணையை தொடர்ந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி இருவருமே டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்துல விசாரணைக்கு ஆஜரானாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2022 கூட காங்கிரஸ் நாடு தழுவிய அளவுல பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க. அதோட தொடர்ச்சி தான் இப்ப நடக்கிற விஷயங்களும். இந்த சூழல்ல டெல்லி சிறப்பு நீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை நேற்று முன்தினம் அமலாக்கத்துறை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, 2000 கோடி ரூபாய் மதிப்புடைய ஏஜேஎல் நிறுவனத்துடைய 99% பங்குகள் யங் இந்தியா நிறுவனத்துக்கு வெறும் 50 லட்சத்துக்கு கைமாற்றப்பட்டிருக்கணும். அதுல ராகுல் காந்திக்கு 38% பங்குகள், சோனியா காந்திக்கு 38% பங்குகளும் போயிருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. மீதமுள்ள 24% பங்குகள் காந்தி குடும்பத்தினருக்கு நெருக்கமா அறியப்பட்ட காங்கிரஸ் தலைவர்கள் ஆஸ்கர் பெர்னாண்டஸ் கிட்டையும்
மறைந்த மோதிலால் ஓராக்கட்டையும் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடு அந்த நிறுவனம் 414 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு செய்ததாகவும் 2017 இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பிய அறிக்கையும் ஆதாரமா இணைச்சிருக்கு. இதனால வழக்கு விசாரணையும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால தான் இந்த போராட்டங்களும் நடந்திருக்கு. இந்த வழக்கு வர 25ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு. சோனியா காந்தி, ராகுல் காந்தி மேல தாக்கல் செய்யப்பட்ட முதல் குற்றப்பத்திரிகை இது அப்படின்றதுனால அடுத்து என்ன நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஒருவேளை சாட்சி அல்லது ஆதாரங்கள் அடிப்படையில குற்றம் செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டா அவங்களுக்கு தண்டனையும் வழங்கப்படும். இந்த வழக்கு தொடர்பா காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜகவுடைய பழிவாங்கும் நடவடிக்கைன்னு இதை குறிப்பிடுறாங்க. 1937 பிரிட்டிஷ் இந்தியா நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை முடக்கிற வேலையை பார்த்துச்சு. அதே வேலையை தான் இப்போ பிஜேபி பார்க்குதுன்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ். இந்த வழக்குக்கும் மத்திய அரசுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, அமலாக்கத்துறை அதோட வேலையை பார்க்குதுன்னு காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே பாஜக அரசு பதில் சொல்லியிருக்கு. தங்கள் பக்க தவறு இல்லை அப்படின்னும் எந்த முறைகேட்டிலும் ஈடுபடல அப்படின்னும் காங்கிரஸ் வாதிட்டு வரக்கூடிய நிலையில அதன் உண்மைத்தன்மை என்ன என்பது ஏப்ரல் 25ஆம் தேதி நடக்கக்கூடிய விசாரணையில் தெரிய வரும்.